நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு அப்லேஸ் ப்ரோக்ராம். இன்னைக்கும் இந்த ஸ்பெஷலான ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிச்சு, இங்க பாத்தியா என்கிட்ட என்ன இருக்குன்னு? வாவ், சாக்லேட். எனக்கும் தருவதானே? அதெல்லாம் தர முடியாதுப்பா. இந்த சாக்லேட்டை நான் மட்டும் தான் சாப்பிட போறேன். ஆனா லாஸ்ட் வீக் நான் என் சாக்லேட் உனக்கு தந்தேன்ல. நீ கொடுத்தா நானும் கொடுத்துடணுமா? ஆனா நீ என் சாக்லேட்டை சாப்பிடும்போது உனக்கு நல்லா தானே இருந்துச்சு. அதெல்லாம் தர முடியாது. ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? என்னது, எங்க இந்த சவுண்ட் வருது? ஆமா, யாரு நம்ம கூட பேசுறா? நான் தான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன், தெரியலையா? பக்கத்துலயா? எங்க? மிச்சு, இந்த புக்ல இருந்து தான் சவுண்ட் வருது. வாவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், யாரு நீ? என் பேரு தான் சியோ. அம்மா, ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அதுவா, நான் போன வாரம் சாக்லேட் வச்சுக்கும் போது நான் அவளுக்கு ஷேர் பண்ணேன். ஆனா அவ இந்த வாரம் எனக்கு சாக்லேட்டே தர மாட்டா. ஏன் நீ தர மாட்டேங்கிற? அவ எனக்கு சாக்லேட் கொடுத்தா நானும் அவளுக்கு சாக்லேட் கொடுத்துருமா? அதெல்லாம் தர முடியாதுப்பா. நீங்க எல்லாம் ஜீசஸ் பிள்ளைங்க. ஜீசஸ் பிள்ளைங்க எப்பவுமே வஞ்சகம் இல்லாம கொடுக்கணும். அப்படின்னா நாம கொடுப்பாங்க, அவங்க திரும்ப செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம கொடுக்க கூடாது, சரியா? இன்னொன்னு, நம்ம கிட்ட எப்பவுமே இருந்தா மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு கூட இந்த அப்லேஸ் ப்ரோக்ராம்ல வஞ்சகம் இல்லாமல் கொடுங்கள்ங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம நிறைய ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சாங் பார்க்கலாமா? ஓகே, see you. Over to action song. Arise for God, ablaze for God, anchor in God. ஹாய் கிட்ஸ், மறுபடியும் உங்களை இந்த அப்லேசர் நிகழ்ச்சியில் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 11 months நிறைய காரியங்களை இந்த அப்லேசர்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. இந்த மாதம் இந்த 12th month டிசம்பர் மாதமும் ஒரு காரியத்தை ஏசப்பா உங்களோட பேச போகிறாங்க. அது என்ன தெரியுமா? பகிர்ந்து கொடுக்கறதுல வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வசனம் ரோமரி 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறதுல கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசில் யார் ஞாபகத்துக்கு வரா? எஸ், அந்த சின்ன பையனில் ஏசப்பாவுடைய அந்த அந்த மலை பிரசங்கம் கேட்கும் போது ஒரு சின்ன பையன் வரான். எல்லாரும் மெசேஜ் கேட்டுக்கிறாங்க. ஒரு தேவன் வரும்போது அவங்க இருக்கிற 5 அப்போ 2 மீனையும் ஏசப்பாட்ட கொடுக்குறான். நிறைய சின்ன பிள்ளைங்க யோசிப்பாங்க, என்கிட்ட 2 இருந்தால் 1 கொடுக்கலாம், 2 எப்படி கொடுக்குறது? அங்கே தான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஏசப்பாக்காக எதை செய்யும் பொழுதும் காட் வில் பிளஸ் யூ. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். என்கிட்ட இருந்து கொடுத்துட்டா எனக்கு இல்லாமல் போயிருமே இப்படி யோசிக்கிறது உலகத்தார் யோசிப்பாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க அப்லேஸ் ஆகிய நீங்கள் எப்படி தெரியுமா? என்கிட்ட இருக்கிறத எல்லாம் நான் ஏசப்பாக்க கொடுப்பேன், ஏசப்பா என்ன ஆசீர்வதிப்பார். அதான் விசுவாசம். அதான் இந்த பாடல் சொல்லுது, ஃபெய்த் லைக் அ மஸ்டர்ட் சீட். உனக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசப்பா என்ன ஆசீர்வதிப்பார். சின்ன விசுவாசம் இருந்த போதும் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த பாட்டை பாடலாமா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இவாஞ்சிக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, ஜெசிகா ஞாபகம் இருக்கா? சேர்ந்து பாடலாமா? கிட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆக்ஷனோட பாடலாமா? ஆர் யூ ரெடி? கம் ஆன் வித் மியூசிக். கம் ஆன், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கெட் அப் கெட் அப் கெட் அப் கெட் அப் கெட் அப். Superb. Wow. Beautiful. Left side.
Yay. Beautiful. சொல்லமா faith like a mustard seed இருந்தாலே fantastic result எனக்கு கிடைக்குமே. holiness and passion ஆக இருந்தாலே heavenly army என் பக்கம் இருக்குமே. சொல்லுங்க faith like a mustard seed இருந்தாலே fantastic results எனக்கு கிடைக்குமே. holiness and passion ஆக இருந்தாலே heavenly army என் பக்கம் இருக்குமே. நம்ம யாரு? places நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். places நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். heavenly army எங்கள் சேனை எதற்கும் துணியும் எங்கள் சேனை. heavenly army எங்கள் சேனை எதற்கும் துணியும் எங்கள் சேனை. சூப்பர். கரெக்டா பண்றீங்களே, ஞாபகம் இருக்கா? சொல்லமா வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை லீஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை லீஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை வேஸ்ட் ஆக்க மாட்டோம். நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். places நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். heavenly army எங்கள் சேனை. சூப்பர். எதற்கும் துணியும் எங்கள் சேனை. one more time. heavenly army எங்கள் சேனை எதற்கும் துணியும் எங்கள் சேனை. faith like a mustard seed. faith like a mustard seed. வாவ், சூப்பர்ல. உமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கணுமா? கடுகளோ விசுவாசம். கடுகு பார்த்துருக்கீங்களா சைமன்? எவ்வளோ பெருசாக இருக்குமா? சின்னதாக இருக்கும். அப்போ ஆனால் ஏன் ஏசப்பா கடுகு போய் சொல்கிறாரு? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? என்ன கார்வின்? விசுவாசம் இருந்தாலும் போதும். ஓகே, ஏசப்பா நமக்காக பெரிய காரியம். ஓகே, அந்த கடுகு சின்னதாக இருக்கும். பட் ஒன் திங் இஸ் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸ்ட்ராங்காக இருக்கும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலும் போதும். கடுகு சின்னதாக இருந்தாலும் கடுகு உடைக்க முடியுமா? உடைக்கவே முடியாது. நம்ம கையால் உடைக்க முடியாது. ஏன்னா அது சின்னதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏசப்பா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குன்னு விரும்புகிறாருன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் நீ உலகத்துக்கு எப்படி தான் இருக்கணும்? எக்ஸாம்பிளாக இருக்கணும். உலகம் சொல்லும் உனக்கு இருந்து போக மிச்சம் கொடு, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். இது உலகத்தான் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வாட் எவர் யூ ஹேவ் கிவ் இட் டு த புவர். தேவை உள்ள ஜனங்களுக்கு உன் கையை நீட்டு. யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உன் கரத்தை நீட்டுன்னு சொல்கிறார். சின்ன பிள்ளைகளாகிய நீங்கள் அப்ளைஸ் ஆகினாங்க இந்த மாதம் முழுவதும் நிறைய பேர் கேசப்படைய அன்பை சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க. வெரி குட். அன்பை மாத்திரம் சொல்கிறதில்ல, உங்கள்கிட்ட இருக்கிற காரியத்தை பகிர்ந்து கொடுப்பதில் எக்ஸாம்பிளாக இருக்கணும். எத்தனை பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறீங்க? இந்த டிசம்பர் மாத்திரம் இல்லை, 2025 நீங்கள் ஏசப்பாக்காக எக்ஸாம்பிளாக வாழ்ந்து அவர் நாமத்தை மையப்படுத்தணும். சேர்ந்து பாடலாமா? பி an எக்ஸாம்பிள். நீ தான் எக்ஸாம்பிள். ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்போ இந்த பாட்டன் பாடணும்? விபிஎஸ்ஸா கிட்ஸ் மாஸா எங்கே பாடணும்? விபிஎஸ். ஓகே, விபிஎஸ்ல பாடணும். பி an எக்ஸாம்பிள். ஞாபகம் இருக்கா? கடப்புறம் வித் ஆக்ஷன் பண்ணலாம். கமான், ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். எஸ், சூப்பர், வண்டர்ஃபுல், ஏ பியூட்டிஃபுல், ஜாலியா. ஏசப்பா பி an எக்ஸாம்பிள். Need an example, be an example. Need an example. Tipokiname, 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 tipokiname. Be an example. Need an example. Be an example. Need an example. Tipokiname, 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 tipokiname. Talkilum needa example, walkilum needa example, anbilum needa example,
ஆவியில் நீதான் எக்ஸாம்பிள். கம் ஆன், சூப்பர், அழகா பண்றீங்க, பியூட்டிஃபுல். டிபோக்கினாமே be an example. நீதான் எக்ஸாம்பிள், be an example. நீதான் எக்ஸாம்பிள். டிபோக்கினாமே 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 டிபோக்கினாமே. பெய்தில நீதான் எக்ஸாம்பிள், ஒழுக்கத்தில் நீதான் எக்ஸாம்பிள், வீட்டிலும் நீதான் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரீட்டிலும் நீதான் எக்ஸாம்பிள். சொல்லாமா? டிபோக்கினாமே பியூட்டிஃபுல். டிபோக்கினாமே டிபோக்கினாமே be an example. நீதான் எக்ஸாம்பிள், be an example. நீதான் எக்ஸாம்பிள். டிபோக்கினாமே டிபோக்கினாமே. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? சத்தமா கேட்கல. டிபோக்கினாமே 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 டிபோக்கினாமே. ஓகே, நீ எக்ஸாம்பிளாக இருந்து ஏசப்போட நாமத்தை மையப்படுத்தி இருக்கிற 2024ல் 2025 அவர் நாமத்தை மையப்படுத்தும். ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். Rise for God, a place for God, and glory in God. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் சாங் சூப்பரா இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சூப்பரா ஆக்ஷன் பண்ணாங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். ஏய், எங்க போற? ஏய், யாரு நீ? நீங்களே கண்டுபிடிங்களே. நாங்க கண்டுபிடிக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு க்ளூ தரணும். அப்போ நான் கொடுக்குறேன். 5000க்கும் மேற்பட்டோர் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 5 அப்பமும் 2 மீனும் கொடுத்த சின்ன பையன் நீ தானே? கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பர். ஏய், நீ கொடுக்கும் போது உனக்கு கவலையா இல்லையா? நீ எப்படி உனக்குன்னு வச்சுக்காம ஏசப்பாட்ட கொடுத்த? இருந்துச்சு, ஆனால் நான் கொடுக்கறது ஏசப்பா கிட்டல. அதனால தான் அவர் என்னை பார்த்து பாருன்னு நினச்சேன். அதனால தான் எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர்ல. ஏசப்பாட்ட கொடுக்கறதுனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சு. அப்படி நமக்கு கொடுக்குற பழக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ நமக்கு கொடுக்குற பழக்கம் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துடலாமா? ஓகே, ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். Rise for God, a place for God, and glory in God. ஏங்க, என்னாச்சு? மறந்துட்டம்மா, என்ன பண்றது? போச்சு, இன்னைக்கு சுனாமி தான். என்னது? எனக்கெல்லாம் தெரியாது பாப்பா. நான் அப்பா கிட்ட அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உனக்கு பேரை பேணின்னு வச்சதுக்கு பதிலா பெண்ணின்னு வச்சிருக்கலாம். நல்லா போட்டு கொடுக்குறேன். பாப்பா, போனை வேணா பாரு. அம்மா எனக்கு 5 மணிக்கு கால் பண்ணவே இல்லை. ஐயோ, போய் பாப்பா. நீ சொன்னதும் நான் 3 மணிக்கு கரெக்டா கால் பண்ணி சொல்லிட்டேன். இல்ல பாப்பா, அம்மா எனக்கு ஞாபகப்படுத்தவே இல்லை. எனக்கு பொம்மை வேணும். நாங்க இந்த பில் போடுங்க. எனக்கு பொம்மை வேணும். இருமா, அழாத. என்ன அழாத? என்ன சத்தம் நின்னுடுச்சு? சமாதானம் ஆயிட்டாலோ? அப்பா, வாங்கி கொடுத்துட்டீங்களா? அது பாரு. சந்தோஷம். என்ன பாப்பா, பிடிச்சிருக்கா? கிஃப்ட் எல்லாம் ஓகே தான். ஆனா நான் வாங்கிட்டு வர சொன்ன இடத்துல வாங்கிட்டு வரல. அதனால இது எனக்கு வேண்டாம். போங்க போங்க, போய் வேலைய பாருங்க. என்ன பாப்பா மார்க் எடுத்து வச்சிருக்க? யாரா இருக்கும்? வாங்க ராணி அக்கா, வாங்க ஆலிஸ் அக்கா, உள்ள வாங்க.
என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இங்க பாரு வேணி, நாங்க ஒன்னும் உன்னை நலம் விசாரிக்க வரல. உன் பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். சரிக்கா, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு, உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. என்ன நீ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க? இரு, நான் பேசுறேன். இதோ பாரு வேணி, உன் பொண்ணு நேத்து எங்க வீட்டுக்கு வந்தா. என் பையன் ஆசையா வளர்க்குற பூச்செடிய தாங்கன்னு கேட்டா. இல்ல தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு பூச்செடியும் தூக்கி போட்டு உடைச்சிட்டா. பண்றதையும் பண்ணிட்டு மொழிய பாரு, அந்த மாதிரி. அது மட்டுமா, என் பையன் ஆசையா கிளி வளர்த்துட்டு இருக்கான். அதோட கூண்ட திறந்து விட்டுட்டான். நான் ஏதோ கொஞ்ச நேரம் கதவை திறந்து வச்சு டிவி பாத்துட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டையே ரணகலம் பண்ணிட்டான். ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு ஃபன் டைம் ஆன்ட்டின்னு சொல்றான். எனக்கு வந்த கோவத்துக்கு உன் முகத்துக்காக தான் சும்மா விட்டேன். சாரிக்கா. இங்க பாரு வேணி, இப்படியே எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்தது, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரிக்கா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி சரி, நீயும் சொல்லிட்டு வா, போலாம். போயிட்டு வர வேணி. ஐய, அத சொல்லல, நீயும் திட்டிட்டு வா 2 வார்த்தை. ஷோ, சாரி சாரி. ஆமா வேணி, உன் முகத்துக்காக தான் பாக்குறோம். பிள்ளைய ஒழுங்கா கண்டிச்சு வள. இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காது, எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது போல. இதெல்லாம் எங்க உருப்பட போதோ. ஏன்டி இப்படி பண்ற? ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்ல. வேணி பொண்ணு இப்படி, வேணி பொண்ணு அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஏய் ஜெனி, இனி வீட்டை விட்டு வெளியே போன அப்ப உன்னை பாத்துக்கிறேன். காலிங் பெல் சவுண்டை கேட்டாலே பயமா இருக்கே. இப்ப யார் வந்திருக்கான்னு தெரியலையே. ஏய் ஜெனி, கதவை தர. போமா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நானே போறேன். ஏன்னா இந்த வீட்ல நான் தானே சின்ன புள்ள. ஏமா, கதவை திறக்க இவ்வளவு நேரமா? உங்களுக்கு என்ன ஈஸியா கேக்குறீங்க? உங்க பொண்ணை வச்சுக்கிட்டு காலிங் பெல் சத்தம் கேட்டாலே கதவை திறக்க பயமா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, பேசாம காலிங் பெல்ல கழட்டி வச்சிடலாமான்னு பாக்குறேன். ஜோக்கா? சிரிப்பே வரல. நம்ம பொண்ணு வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வரா. ரொம்ப அடம் பிடிக்கிறா. என்ன பண்றதுனே தெரியலங்க. அவ சின்ன பொண்ணுமா, வளர்ந்தா சரியாயிடுவா. இப்படியே போச்சுன்னா பின்னாடி நீ ரொம்ப யோசிக்கிற வேணி. கூலாரு, பாத்துக்கலாம். மறுபடியும் யாரோ பெல் அடிக்கிறாங்க. நீங்க போய் கதவு தரங்க. எனக்கு டயர்டா இருக்குமா, நீயே போய் கதவு தர. நான் மட்டும் வீட்டுல சும்மாவா இருக்கேன்? நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க போய் கதவு தரங்க. நீங்க 2 பேரும் இப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க? நானே போய் கதவு திறக்கிறேன். ஹாய் ஜென்னி. என்ன? இந்தா, அம்மா உனக்கு சாக்லேட் கொடுத்து விட்டுருக்காங்க. ஐ, சாக்லேட்டா? என்னடா வெறும் கவரா இருக்கு? என்ன ஜெனி, சாக்லேட் நல்லா இருக்கா? அம்மா, அதுக்குள்ள ஜெனி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டாமா. ஹைடா, நானு எல்லாத்தையும் சாப்பிட்டேனா? என்ன ஜெனி, என்னதான் சாக்லேட் பிடிக்கும்னாலும் இப்படியா மொத்தமா சாப்பிடுறது? ஆன்ட்டி, பல்லு சொத்தையாயிடும். என்ன, இதெல்லாம் உங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா? சரி, உங்க அம்மாவை கூப்பிடு. அம்மா. வேணி, கொஞ்சம் வெளியில அவசரமா போக வேண்டியது இருக்கு. இவள கொஞ்சம் பாத்துக்கிறியா? முடியாதுன்னா விடவா போறீங்க? என்ன வேணி? இல்லக்கா, தாராளமா விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஜெனி, ஐடாவை கூட்டிட்டு போய் விளையாடு. மா, இவ கூட எப்போமா நல்லா விளையாட முடியாது. கூட்டிட்டு போடி. ஆன்ட்டி, நான் கொஞ்ச நேரம் ஜெனி கூட போய் விளையாடட்டா? சரிம்மா, பாத்து போய் விளையாடு. சரி வேணி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி.
இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். இவரெல்லாம் நம்ப முடியாது. நாம தான் ஏதாவது முடிவெடுக்கணும். நாளைக்கே இதுக்கு நான் சொல்யூஷன் பண்றேன். நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ தானே கூப்பிட்டு வந்த, நீயே சொல்லு. இப்படியே பேசிட்டே இருந்தா யாராவது சொன்னாதானே தெரியும். வணக்கம் டாக்டர், என் பேர் செல்வம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என் பேர் செல்வம். ஏங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க. இவருக்கு தான் ப்ராப்ளமா? இல்ல டாக்டர், ப்ராப்ளம் பாப்பாவுக்கு. சரி, நீங்க இருங்க. நர்ஸ், பாப்பாவை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்க. ஓகே சார். பாப்பா, நர்ஸ் ஆண்டி கூட கொஞ்சம் வெளியே இரு. சரி பாப்பா, நீ வெளியேறு. அம்மா பேசிட்டு வரேன். பாப்பா ஒரு பொருள் வேணும்னா ரொம்ப அடம் பிடிக்கிறா. நாங்களும் வேற வழி இல்லாம அதை வாங்கி கொடுக்கறோம். அதை யூஸ் பண்ணவும் மாட்டேங்கிறா. வீடு ஃபுல்லா டாய்ஸா இருக்கு. யார் கூடவும் சேர்ந்து விளையாடவும் மாட்டேங்கிறா. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல டாக்டர். இன்னைக்கு அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போற ஆளா இருக்கிறதுனால பிள்ளைங்க கேட்டது எல்லாம் உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால இது எல்லா பிள்ளைங்க கிட்டையும் இருக்கிற ஹேபிட் தான். அது இல்ல டாக்டர், என்னோட பொண்ணு எதிலுமே சந்தோஷம் அடைய மாட்டேங்கிறா. இந்த கேரக்டர் அவ ஃபியூச்சரை பாதிக்குமோன்னு பயமா இருக்கு டாக்டர். எப்படியாவது அவளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணணும் டாக்டர். இது என்ன ரோபோட்டா? நினைச்ச உடனே செட்டிங்ஸை மாத்துறதுக்கு குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். டாக்டர், அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றதுக்கு ரெடி டாக்டர். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பொருளோட வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுது. நம்மளுடைய நாட்கள் எல்லாம் பிள்ளைங்களை பாருங்க, தங்களுடைய பொருட்களா இருக்கட்டும், சிந்தனையா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் மற்றவங்களோட இன்க்ளூடிங் நண்பர்களோட ஷேர் பண்ணாங்க. ஆனா இப்போ இருக்கிற பிள்ளைகள் எங்கெங்க எலக்ட்ரானிக் கேசட்ஸ் கூட தான் ஷேர் பண்றாங்க. அதனால அவங்களுடைய யோசிக்கிற திறன் குறையுது. அவங்க சந்தோஷம்னு நினைக்கிற காரியம் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்குதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதோட வெளிப்பாடு தான் இந்த பிஹேவியர்லாம். நாங்க என்ன பண்ணோம் டாக்டர்? சிம்பிள் தான். பைபிள்ல வசனம் அழகா சொல்லுது. அப்போஸ்தலர் 20:35 பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம்னு. பாத்தீங்களா? பிள்ளைகளை அவங்களுக்காக வாங்கறத விட கொடுக்கறதுக்கு பழகுங்க. கொடுக்கறது தான் சந்தோஷம். பிள்ளைகளுக்கு மற்றவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுக்கு உதவி செய்யற கேரக்டரையும் கத்து கொடுங்க. எப்படி முடியும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைகள் முன்னாடி நீங்க கொடுக்கறவங்களா மாறுங்க. அன்ப, நேரத்தை, சிறந்ததை கொடுங்க. நம்மளை பார்த்து பிள்ளைகளும் கத்துக்குவாங்க. மாற்றம் பிள்ளைகளிடம் மாற்றம் இல்ல, நம்ம கிட்டேயும் தான். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அதாங்கவே. என்னம்மா இது? நம்ம ஏதாச்சும் டூர் போக போறோமா? இல்ல ஜெனி, இதெல்லாம் யூஸ் பண்ணாத திங்ஸ். இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்களாவது யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. அதான் நானும் அப்பாவும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ஓ, பாத்து. என்ன ஜெனி இது? அம்மா, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணாம இருக்க என்னோட பழைய டாய்ஸ்மா. இது கொடுத்தா இல்லாதவங்க இதையும் யூஸ் பண்ணுவாங்கல்ல. வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் உண்மையான சந்தோஷம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நானும் வரேன். பாய். ஏய், எங்க போற? ஆமா, நீங்க யாரு? வெயிட் பண்ணு, நம்மளே கண்டுபிடிப்போம். நீங்க ஒரு க்ளூ மட்டும் தரீங்களா? நான் தான் ஆடு மேய்க்கும் சிறுவன் அரசனான கதை. தெரியுமா உங்களுக்கு? எப்போதும் துதிப்பேன், எதிரிய ஜெயிப்பேன். நீங்களே கண்டுபிடிங்க. ஏய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ தாவீது தானே? சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமா, நீங்க எப்பவும் எப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க?
நான் எப்பவும் கர்த்தரை துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன். அதனால எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் என்ன ஹாப்பியா வச்சிருக்கிறாரு. நான் என்னோட நேரத்தையும் உள்ளத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் அவரை கொடுத்துட்டு நான் எப்பயும் துதித்து பாடுறதுனால தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இப்போவும் நம்ம ஆண்டவரை வர்ஷிப் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் டு வர்ஷிப் டைம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம கொஞ்ச நேரம் தெய்வனை ஆராதிக்க போகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக ஏசப்பா நமக்கு நிறைய நன்மை செஞ்சார்ல, அதை நினச்சி இருக்கிற இடங்களை எழுந்து நின்று, ஏசப்பா எனக்கு நீங்கள் போதும், ஏசப்பா வேறு யாரும் வேண்டாம், எனக்கு நீங்கள் போதும், இந்த வருஷம் முழுவதும் எனக்கு அநேக நன்மைகளை செஞ்சீங்களே, வருகிற வருஷமும் எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி பாடலாம். அப்படி இருக்கிற இடங்களை அப்படி கண்களை மூடி, இருக்கிற இடங்களை எழுந்து நின்று, அப்படி இருக்கிறவங்கள எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா நீங்கள் நன்மை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஏகோவா ஷம்மா, ஏகோவா அப்படி இருக்கிற கரங்களை உயர்த்தி இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீர் மாத்திரம், உணர்ந்து சொல்றீங்களா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படி கண்களை மூடி, அப்பா எனக்கு வேற யாரும் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் போதும் ஆண்டவரே. எனக்கு வருகிற வருஷம் உம்முடைய பிரசனம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆராதனை முடிப்போமா? அப்படி கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், சத்தத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், இன்னும் சத்தத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமா ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசனம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. யார் யார் உண்மை உணர்ந்து ஆராதிச்சாங்களோ அவங்க வீட்டில் நீங்கள் இருங்க ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் நீங்கள் இருங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்பங்க ராஜா. இந்த ஆராதனை டைமில் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி எப்பவும் கர்த்தரை பாடி துதிச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டைம் கிடைக்கும் போது ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ பாய் தானே சொல்ல போறீங்க? பாய். என்னப்பா இன்னும் அது போயிடுச்சு, யாருமே வரல? சரி அதை விடு, நீ நியூ இயர்க்கு என்ன பண்ண போற? வேற என்ன, பிரியாணி தான். ஏய் இங்க பாரு, யாரோ வராங்க. ஏய் நீ யார்ப்பா? பிரியாணின்னு சொன்னீங்கல்ல, அதான் என் ஃப்ரெண்டை காப்பாத்த நானே வந்துட்டேன். புரியலையே. அட, சிக்கன் பிரியாணில சிக்கனை காப்பாத்த சிக்கன் வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி, என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? ஓகே, செம்ம டீல். கேளு கேளு. ஓகே, நான் கேட்கிறேன். முதல் கொஸ்டின், ஸ்திரியே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், யார் யாரிடம் கூறியது? காப்ரியேல் மரியாளிடம் தானே? வாவ், வெரி குட், சூப்பரா சொல்லிட்ட. சரி, அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். சேவல் 3 முறை கூவுவதற்கு முன்னாடி என்ன காட்டி கொடுப்பாய்னு யார் யார்கிட்ட சொன்னாங்க? ஏசு பேதுருவிடம் தானே? வாவ், சூப்பர், 2 பேருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க.
நாங்க தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம்ல, எங்களுக்கு ட்ரீட் வை. ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. ஏய் ட்ரீட்லாம் வேண்டாம், நம்ம பிரியாணிக்கு இந்த கோழி எடுத்துக்கலாம். புடி புடி. என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையான விருந்து எதுன்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. என்னடா ஆசன், ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணா ஒரு கவலையும் இல்லைண்ணா, எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. மதன், உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எங்கண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு, தங்கச்சிக்கு வேற ஃபீஸ் கட்டணும். அதை விடுறா, இன்னைக்கு நாம குடிக்கிற டீக்கு நீ தான் காசு தரணும். இல்லடா, வேலைக்கு போன உடனே கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறேன்டா. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டுறா, ஒரே பஞ்சப்பாட்டாவே பாடிக்கிட்டு. ஏன்டா இப்படி சொல்ற? அண்ணா அவன் அப்படிதான். சரிண்ணா, நான் வரேன். போடா அண்ணா, மறந்துட்டேண்ணே. என்னடா இன்விடேஷன், என்ன ஃபங்க்ஷனா? ஆமாண்ணே, எனக்கு பர்த்டே வேற வருதுல்ல, அதனால ஃபங்க்ஷன் வச்சிருக்கேண்ணே, நீங்க கண்டிப்பா வரணும். சரி, நம்ம மதனை கொடுக்கலையாமா? அண்ணா, என் ஸ்டேட்டஸ்க்குலாம் அவனை ஃப்ரெண்டா வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இல்லாம பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன். அவெல்லாம் வந்தா நல்லா இருக்காதுன்னு. நீ பைபிள் படிப்பியாமா? அண்ணா கண்டிப்பா. நான் என்ன இப்படி கேட்டீங்க? காலையில எந்திரிச்சு வெளியே போறதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சுட்டு தான் வெளியே போவேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். சரிம்மா, அதுல லூக்கா 14:13 என்ன சொல்லிருக்கு தெரியுமா? நீ விருந்து பண்ணும்போது ஏழைகள், ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகளை அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் ஆனவங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு மேலானவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து பண்றோம். இது நமக்கு வேணா ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம், அதோட இந்த சொசைட்டிக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏசப்பாவுக்கு பிடிச்சவங்க கூட தான் நம்மளை விட ஏழைகள், ஊனர்கள், சப்பானியர்கள், குருடர்கள்னு அழைச்சு அவங்களுக்கு விருந்து பண்றோம். பாத்தீங்களா? அதுதான் ஏசப்பாவுக்கு பிடிச்ச விருந்து, அதுதான் உண்மையான விருந்துன்னு சொல்லுவாங்க. அண்ணா சாரிண்ணே, நானு இப்பதானே உண்மையான விருந்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ, டே மதன். சொல்றா. எங்கடா இருக்க? குன்னூர் பேக்கரி கிட்டடா. டேய் அங்கே இருடா, போயிடாத. நான் இது உடனே வந்துடுறேன். நான் பர்த்டேக்கு இன்விடேஷன் வைக்க மறந்துட்டேன், நீ கண்டிப்பா வந்துடணும். நான் உனக்கு பர்த்டே இன்விடேஷன் வைக்க வரேன். ஒரே நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஓகேடா. அண்ணா நீங்க கண்டிப்பா வந்துடணும். நிச்சயமா வந்துருவேன். ஆமா கண்டிப்பா. ஏன்னா குட்டீஸ், நீங்களும் கூட உங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வரும், நிறைய விழாக்கள் வரும். அப்பெல்லாம் நீங்க விருந்து ஏற்பாடு பண்ணும்போது அல்லது ட்ரீட் வைக்கும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிகரானவங்களுக்கு இல்ல, உங்க ஸ்டேட்டஸ்க்கு மேலானவங்களுக்கு இல்ல, எங்க ஏழைகள் இருக்காங்களோ, எங்க ஊனர்கள் இருக்காங்களோ, எங்க முடியாதவங்க இருக்காங்களோ அவங்கள தேடி அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நீங்க விருந்து கொடுக்கும் போது ஏசப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அததான் ஏசப்பாவும் விரும்புறாங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது குட்டீஸ். இந்த புது வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு டிசிஷனை எடுத்து இதை நீங்க புது வருஷத்துல செயல்படுத்துங்க. ஏசப்பா உங்களை ரொம்ப 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 ஆசீர்வதிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உண்மையான விருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி விருந்து வச்சு ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. ஓகே, நானும் வரேன். பாய். நீயும் போறியா? பாய். மிச்சு, நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட்? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். சோ ஓவர் டு ப்ரேயர் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அப்படி தானே? இப்போ கூட ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். நம்ம ப்ரேயர் டைம்குள்ளே வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரியத்தை பற்றி அறிஞ்சு அதுக்காக ஜெபிச்சுட்டு வரோம், அப்படி தானே? இன்றைக்கி கூட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஊரக வளர்ச்சி அமைச்சகம் இந்திய கிராமப்புற சமூக பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்தும் பணியை மேற்கொள்கிறது. இவ்வமைச்சகத்தின் முதன்மை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் ஆவர். மேலும் துணை அமைச்சர்கள் சந்திரசேகர் பெமாசானி மற்றும் கமலேஷ் பாஸ்வான் என்பவர்கள்.
2024ஆம் ஆண்டின் நிலவரப்படி இந்தியாவில் சுமார் 6,41,998 கிராமங்கள் உள்ளன. இவ்வமைச்சகம் கிராமப்புற சுகாதார மற்றும் கல்வி, குழாய் மூலம் வடிகட்டிய தண்ணீர், பொதுப்பணி திட்டங்கள், கிராமப்புற சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளில் அதிக கவனம் செலுத்துகின்றன. ஊரக உள்ளாட்சித்துறை 3 தேசிய அளவிலான திட்டங்களை வழிநடத்துகிறது. முதலாவது கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டம், 2வது கிராமப்புற வேலைவாய்ப்பு, 3வது கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் ஆகிய முதன்மை திட்டங்களாக அமைச்சகத்தின் கீழ் செய்கின்றன. குட்டீஸ், இந்த துறையில் உள்ள அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், மேலும் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தவும், இவர்கள் வகுக்கும் திட்டங்களை தேவன் ஆசிர்வதித்து தரவும், இவர்கள் மூலம் கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படவும் சிறுவர்களாகிய நாம் இணைந்து ஜெபிப்போமா? என்ன குட்டீஸ், எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம இன்றைக்கி என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துறைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த துறை மீது ஏசப்பாவுடைய ஆளுகை வரணும், இந்த துறையை ஏசப்பா ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக பாரத்தோட ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போமா? எல்லாம் முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க, ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் இருக்க ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துறைக்காக உடைய சமூக வருகிறோம். இந்த துறையின் மீது கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமா இந்த துறையில செயலாற்றுகிற அமைச்சருக்காக உடைய சமூகத்துல வருகிறோம், துணை அமைச்சருக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இவர்கள் மூலமா எங்க தேசத்துல இருக்கிற கிராமங்களில அநேக நன்மையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது கடந்து வரட்டும். உடைய ஞான அவர்களை நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமா அவங்க எங்க தேசத்துக்காக எடுக்கிற எல்லா செயல் திட்டங்களையும் கர்த்தர் நீங்க வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க இந்த துறையின் மூலமா எங்க தேசத்துல அநேக ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி தாங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போற உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்ப கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க ஷெலியா ஜெபிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாள்லேயும் ஊரக வளர்ச்சி அமைப்புக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த அமைப்பை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்காகவும் துணை அமைச்சர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்கெல்லாம் ஏசப்பா அவங்களுக்காகன்னு இருக்கக்கூடாது ஏசப்பா, மக்களுக்காக இருக்கணும் ஏசப்பா. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான தேவைகளை ஏசப்பா அவங்க பூர்த்தி செய்யணும் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்கள பாதுகாத்து ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. இன்னும் அதிகமாக அந்த கிராமங்களுக்காக ஏசப்பா செய்ய நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. அவங்களுக்கு ஆளுகை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்த ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மோகன் அங்கிளுக்கு ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதில் 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதுலேயும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக ஏசப்பா ஒரு தரிசன திட்டத்தை கொடுத்துருக்காங்க. 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். பார்த்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய தரிசன திட்டத்தை கொடுத்துருக்காங்களே. இதை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் பலத்தையும் ஏசப்பா நமக்கு தரணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபிப்போமா? எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி அப்படியே ஏசப்பா பார்த்து ஜெபிப்போம். தகப்பனே, இந்த தரிசன திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இவ்வளோ பெரிய தரிசன திட்டத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக ஆஷ்லி அக்காவையும் அவங்க டீம்
மெம்பர்ஸையும் உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மீது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு என்ன செய்யணும்னு சொல்லுகிற அந்த தரிசன திட்டத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தரிசன திட்டத்துக்காக எப்படி பிரயாசப்படணும், எப்படி ஓடணுன்ற ஞானத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இதன் மூலமாக அநேக சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொள்கிற ஞானத்தை தாங்க. அநேக சிறு பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் உமக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவர் மீது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக சிறு பிள்ளைகள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள, நீரே மெய்யான இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், புது வருஷம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க இந்த வருஷம் ஜெபம் பண்ணதோட அடுத்த வருஷம் நிறையவே ஜெபம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாருப்பா வரப்போறா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ யாருப்பா? அதுக்கு குழு தானே தர போறேன். சரி கொடு. நான் குழு கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. நான் சொன்ன செய்தி படைத்தளபதியின் நாள்பட்ட வியாதியை மாத்தி அவருக்கு ஒரு சந்தோஷம் தந்துச்சு. நாகமான் வீட்டு வேலைக்கார பெண் தானே நீ? கரெக்டா சொல்லிட்டீங்களே. உன்னோட எஜமான் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு பயமாவே இல்லையா? பயமா தான் இருந்துச்சு. ஆனா சுவிசேஷத்தை சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லாட்டி அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போயிரும்ல. அப்புறம் நான் சொல்லலைன்னா இவ்வளவு பெரிய விடுதலை அவருக்கு உண்டாகவே இருந்திருக்காதுல்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, நம்ம எப்பவும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆமா, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பாவை பத்தி கண்டிப்பா சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சொல்லுவீங்க தானே? ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். ஓகே, ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா இருப்பீங்க. கிறிஸ்மஸ்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக அடுத்த வருஷத்துக்கு நுழையலான்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு நீங்கள் அந்த நாளை எதிர்பார்த்து இருப்பீங்க. சரி, இன்னைக்கு வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய காரியத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு அழகான ஒரு கதை, சரியா? வஞ்சனை இல்லாமல் கொடுக்கறத குறித்து, வஞ்சனை இல்லாமல் இறக்க செய்கிறத குறித்து, சரியா? ஒரு சின்ன ஒரு கதை நம்ம கேட்கலாம், ஓகேவா? ஏசப்பா மனுஷனா இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எப்படியாவது ஏசுக்கிட்ட ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிடலாம், எப்படியாவது அவர்கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு மனுஷன் வந்தான். நல்ல போதகரே, நான் பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்டான். நீ நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைப்பிடி, இப்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏசப்பா நிறைய காரியத்தை சொன்னாங்க. அதெல்லாம் நான் பிறந்ததுலேருந்து, நான் சின்ன பையன்ல இருந்தே நான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வரேன். சரி, உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறையா கேள்வியெல்லாம் கேட்டான். ஒரு அறகுறை மனசோடு இருந்தான். இந்த நேரத்தில் ஏசப்பா அவனுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணுறான். எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். சரியா? ஒரு மனுஷன் நடந்து போய்கிட்டு இருக்கான். இவன் பிஸ்னஸ்க்காக நடந்து போகிறான், வியாபாரம் செய்கிறதுக்காக. அப்போ கையில் பணம் வச்சுருக்கான், சாப்பாடு வச்சுருக்கான், நிறையா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கள்ளர்கள் ஓடி வராங்க. இவனை பிடிச்சி ஓங்கி அடிக்கிறாங்க. அடித்தோடனே இப்படி மயக்கம் வருது. அப்படி கீழே விழுந்த பிறகு இவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, இந்த ட்ரெஸ்ஸை நான் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லி அவங்க போட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இவன் கையில் உள்ள பணம் பொருள் என்னென்ன உண்ட எல்லாத்தையுமே திருடிட்டு இவனை அடித்து காயப்படுத்தி கீழே போட்டு போயிட்டான். இவன் சாகிற லெவலுக்கு போயிட்டான். இப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, காட்டு பாதை வழியே இல்லை. இப்போ இந்த நேரமாக அந்த நடந்து போகிற வழியா ஒரு ஆசாரியன் வரார். ஆசாரியன்னா யார் தெரியுமா? சர்ச்சில் உள்ள பாஸ்டர் மாதிரி, அவங்க ஒரு போதகர் மாதிரி அவர் வராரு. இவனை இப்படி பார்க்குறாரு. ஐயோ எனக்கு நிறைய ஊழியம் இருக்குது, நான் நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போகணும், அங்கே ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேகமாக இவனை பார்த்து விலகி போகிறார். அவன் ஐயா தண்ணி காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் இவனை பார்த்துட்டு அவர் விலகி போயிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனுஷன் வரான். அவர் யார் தெரியுமா? லேவியன். லேவியன் யார் தெரியுமா? பாட்டு ஆராதனை நடத்துகிற ஒரு பெரிய வொர்ஷிப் லீடர். இவர் வராரு. ஐயா காப்பாத்துங்கன்னு சொல்லி இவன் உடம்புல ரத்தம் ஓடுது,
அடிபட்டு காயப்பட்டு நடக்க முடியாமல் கீழே கிடக்குறான். இவன் அப்படி கதறி கூப்பிடுறான். அந்த நேரத்தில் கூட அந்த லேவியன் அப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, ஐயோ எனக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு நேராக இவரும் போயிடுறாரு. 2 பேரும் இரக்கம் செய்யலை, அவங்களுக்கு உதவி செய்யலை, அவங்களுக்கு நன்மை செய்யலை, இவங்க படுத்து போயிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு சமாரியன் வருகிறார். சமாரியன்னா யார் தெரியுமா? இவர் அந்நியன், இயேசுவை குறித்து அறியாத ஒருத்தர், தேவனை குறித்து அறியாத ஒருத்தர். அவர் வராரு. ஐயோ ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்குறான்னு சொல்லி அவனை போய் தூக்குறாரு. இந்தா அப்படி சொல்லி அவனை குடிக்க தண்ணி கொடுக்காரு, ரத்த வடி இதெல்லாம் துடைக்கிறாரு, அவனுக்கு எண்ணெய் ஊத்துறாரு. அந்த எண்ணெய் போட்டு காயத்தில் மருந்து வச்சு கட்டுறாரு. எந்திரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு துணியை வச்சு போத்தி, ஐயோ இவன் அடிபட்டு போயிட்டு அவன் செத்து போயிடுவானே, அவனை காப்பாத்துறன்னு சொல்லி அவனை தூக்கி அவர் வச்சிருந்த அந்த கழுதை மேலே தூக்கி வச்சு நேராக எங்கே தெரியுமா கூட்டு போறாரு? ஒரு சத்திரத்துக்கு கூட்டு போறார், ஒரு ஹாஸ்பிட்டல். இவர் ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்துட்டாரு, நேராக அங்கே கூட்டு போறார். அங்கே போய் அந்த சத்திரத்தில் உள்ள ஓனரை பார்த்து, ஐயா இந்த ஆள் வழியில் அடிபட்டு கிடந்தான், இவனுக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டேன், காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டிருக்கேன், என்னெல்லாம் போட்டிருக்கேன், இவனை எப்படியாவது நல்லா காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே ஒரு வைத்தியம் பார்க்குறார், எல்லாத்தையும் போட்டு மருந்து போட்டு உடனே அவர் நேராக வெளியில் வரார். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, அவன் உயிர் பிழைச்சிருவான், நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். அப்போ அப்படி சொன்ன உடனே இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? சமாரியன், ஐயா அவனுக்கு தேவையானது எல்லாம் நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு நான் திரும்ப வரேன், அது வரைக்கும் வேற இன்னும் நல்ல அவனுக்கு வைத்தியம் கொடுங்க. அப்படி வர்ற நேரத்தில் அவனுக்கு இன்னும் நீங்கள் மருத்துவம் பாருங்க, ஒருவேளை பணம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நாளைக்கு நான் தர்றேன், அது வரைக்கும் நல்லா இவனை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த சமாரியன் சொன்னார். இப்போ ஏசப்பா இந்த மனுஷனை பார்த்து கேட்குறாங்க, இந்த 3 பேரில் யார் இறக்க செஞ்சாங்க, யார் நன்மை செஞ்சாங்க, யார் செஞ்ச காரியம் ரொம்ப சந்தோஷப்படத்தக்கது அப்படின்னு கேட்டாங்க. 3வது உள்ள சமாரியன் செஞ்சது தான். அதை போலவே நீயும் செய்ப்பா, அப்பந்தான் நீ பரலோகத்துக்கு வர முடியும், அப்பந்தான் நீ தேவனுடைய பிள்ளை, அப்பந்தான் நீ நன்மை செய்கிற மனுஷனா இருப்ப, இறக்க செய்கிற மனுஷனா இருப்பேன்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த சம்பவத்தை அந்த மனுஷனுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த சம்பவம் மூலமா இதை பார்க்குற குட்டீஸ் உங்ககிட்ட ஏசப்பா பேசுறாங்க. நீங்க யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து விலகி போகக்கூடாது. உங்களால் ஆன உதவியை, உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணும். இதுக்கு ஆதாரமா ஏசப்பா ஒரு வசனம் பைபிளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 12வது அதிகாரம் 8வது வசனத்தோட பின்பகுதி. வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். நம்ம வஞ்சனை இல்லாம கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷ மனசோட இரக்கம் செய்யணும். இந்த சமாரியன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இரக்கம் செஞ்சார். அப்படி இரக்கம் செஞ்சா நம்ம யாரோட பிள்ளைங்க தெரியுமா? ஏசப்பாவோட பிள்ளைங்க. நிறைய பேர் நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணா நான் என்கிட்ட இல்லாமல் போயிடும், எனக்கே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க தானே. உன்ட்ட 2 பென்சில் இருந்தால் ஒரு பென்சில் கொடுத்துட்டா எனக்கு ஒரு பென்சில் தானே இருக்குது, எனக்கு ஒரு பேனா தானே இருக்குது, என்கிட்ட ஒரு பேக் தானே இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க தானே. அப்படி இல்லை. கிவ் வில் பி கிவன். நீ கொடுத்தா உனக்கு ஏசப்பா இன்னொன்று தருவாங்க. அதனால நம்ம 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறோம் அப்படின்னா நமக்கு ஏசப்பா தேவையானது தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா நமக்கு அவரையே கொடுத்துருக்கார். இப்போ நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். ஒரு நிமிஷம், ஏசப்பா நீங்க உங்களையே எங்களுக்கு கொடுத்தீங்க, உங்க ஜீவனையே கொடுத்தீங்க, நாங்க எங்களால முடிஞ்ச தான தர்மங்கள், இரக்கங்கள், இந்த காரியத்தை 4 பேருக்கு நாங்க செய்யணும், அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, வஞ்சனை இல்லாமல் நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாத்துக்கும் நாங்கள் இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்கு ஜீவனையே கொடுத்து இரக்கம் பாராட்டினது போல ஆண்டவரே நாங்கள் அநேக ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். எங்கள் நண்பர்களுக்கு ஆண்டவரே யார் தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் இரக்கம் பாராட்டணும் ஆண்டவரே, இரக்கம் செய்யணும் ஆண்டவரே. அதற்காக அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படி, அதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபித்து அர்ப்பணித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாரையும் இந்த கடைசி அப்ளேஸ் ப்ரோக்ராம் மூலியமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம குவிஸ் டைம்குள்ளே வந்திருக்கோம். நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உண்டான கொஸ்டின் நாங்கள் வாசிக்க போகிறோம். கரெக்டாக கேட்டு கரெக்டாக உங்களுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் ஆன்சர் அனுப்ப வேண்டிய நம்பர் 9488375315. ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டப்படுது. இந்த நம்பரில் கரெக்டான உங்களுடைய ஆன்சரை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப ரெடியாக இருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு எதை கொடுத்தது? ஆப்ஷன் ஏ மேன்மையை கொடுத்தது, ஆப்ஷன் பி தாழ்மையை கொடுத்தது, ஆப்ஷன் சி உயிர் கொடுத்தது, ஆப்ஷன் டி கனத்தை கொடுத்தது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன். இம்மாத ஜாலி டைம் ப்ரோக்ராமில் முதல் வாரத்தின் தலைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ கேரல்ஸ், ஆப்ஷன் பி நற்செய்தி, ஆப்ஷன் சி தேங்க்ஸ் கிவிங், ஆப்ஷன் டி வாட் இஸ் கிறிஸ்மஸ். ஓகே, தேர்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன். அவன் ஆத்துமா எதை அரோசிக்கும்? ஆப்ஷன் ஏ அப்பத்தை, ஆப்ஷன் பி சுவாசத்தை, ஆப்ஷன் சி மீட்பை, ஆப்ஷன் டி ருசிகரமான போஜனத்தை. ஓகே, நான் இப்போ ஃபோர்த் கொஸ்டின் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இம்மாதம் ஜாலி டைம் நிகழ்ச்சியில் ஷார்ட் ஃபிலிம் எந்த வாரத்தில் ஒளிபரப்பப்பட்டது? ஆப்ஷன் ஏ 3வது வாரம், ஆப்ஷன் பி 4வது வாரம், ஆப்ஷன் சி 2வது வாரம், ஆப்ஷன் டி 1வது வாரம். ஓகே, கடைசி ஃபைனல் கொஸ்டின் வாசிக்கிறேன். செவியானது எதை சோதித்து பார்க்கும்? ஆப்ஷன் ஏ வார்த்தையை, ஆப்ஷன் பி அறிவை, ஆப்ஷன் சி ஞானத்தை, ஆப்ஷன் டி அன்பை. ஓகே, உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்புங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உண்டான கிஃப்ட்டை நாங்கள் அனுப்ப முடியும். ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் திரும்பவுமாய் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். உங்களுக்கு உண்டான நம்மளுடைய ஆக்ஷன் டீம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆக்ஷன் டீம் பார்ப்போமா? ஓகே, ஓவர் டு ஆக்ஷன் டீம். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்டிங்களா? அந்த குவிஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸ்லாம் இருக்குது. ஓகே, ஒரே ஒரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்கள் ஜெசிகா. டிப்போக்கிரமே பாடலாமா? ஓகே, பி அண்ட் எக்ஸாம்பிள் பாட்டு முடிக்க போகிறோம். வித் ரெடி கமான் கிட்ஸ்லாம் எழுச்சி உட்காருங்க. அதுக்குள்ளே சோஃபாவில் உட்காந்து செட்டில் ஆகிட்டிங்களே. கமான் வித் மியூசிக். ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். வாவ், பியூட்டிஃபுல் பாய்ஸ், சூப்பராக பண்ணுறீங்க. கமான், ஏ ஏ ஹே. Be an example, need an example. Be an example, need an example. Tipokiname, 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 hey, tipokiname. Be an example, need an example. Be an example. Super. Need an example. Girls நல்லா பண்றீங்க. Tipokiname. Super. Tipokiname. கிளாப் பண்றோம் உங்களுக்கு. Tipokiname. Yeah. Tipokiname. வாக்கிலும் நீதான் எக்ஸாம்பிள். வாக்கிலும் நீதான் எக்ஸாம்பிள். அன்பிலும் நீதான் எக்ஸாம்பிள். ஆவியில் நீதான் எக்ஸாம்பிள். Tipokiname. Tipokiname. Hey, hey. Tipokiname. Tipokiname. Be an example. Need an example. Be an example. Need an example. Tipokiname. 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 Faithila நீதான் எக்ஸாம்பிள். ஒழுக்கத்தில் நீதான் எக்ஸாம்பிள். வீட்டிலும் நீதான் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரீட்டிலும் நீதான் எக்ஸாம்பிள். சொல்லாமா? Tipokiname. Tipokiname. Yes. Tipokiname. Tipokiname. Be an example. Need an example. Be an example. Need an example. Super. Tipokiname. 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 Move பண்ணலாமா? Tipokiname. Great. Tipokiname. Super. Tipokiname. Tipokiname. சூப்பர். ஓகே, ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க. ஸோ இந்த அப்ளைஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய காரியங்கள் கொண்டிருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் அப்ளைஸ் கிட்ஸ் சார்பா ஹாப்பி நியூ இயர். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211.
Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.